நன்றி நேயர்களே, வணக்கம். இன்று தேவ வார்த்தைகள். நமக்கு கீழ்ப்படிதல்னு கேள்விப்பட்டிருப்போம். ஒபீடியன்ஸ் டு த லா, ஒபீடியன்ஸ் பைபிள் என்னன்னாலும் சரி. இந்த கீழ்ப்படிதல் சின்ன வயசுலேருந்தே நமக்கு வரணும். பெற்றோர்கள்ட்ட வரணும், பேரண்ட்ஸு, இறைவன்கிட்ட வரணும், டீச்சர்கிட்ட வரணும். இந்த கீழ்ப்படிதல் எங்கே ஒருவனுக்கு இல்லையோ அவனுக்கு கொஞ்சம் சிக்கல் ஏற்படும். தாய் தந்தையர் பேச்சை கேட்கணும், கீழ்ப்படிதல். டீச்சர் என்ன அவருக்கும் கீழ்ப்படியணும், இறைவனுக்கும் தேவனுக்கும் கீழ்ப்படியணும். அவர் என்ன சொல்லுவாரோ அதை கேட்கணும். இப்படி சிலவங்க என்ன செய்வாங்கன்னா, இறைவனுக்கு கீழ்ப்படிவாங்க, பேரண்ட்ஸுக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. சிலவங்க பேரண்ட்ஸுக்கு கீழ்ப்படிவாங்க, இறைவனுக்கெல்லாம் கீழ்ப்படிய மாட்டாங்க. சிலவங்க டீச்சருக்கு கீழ்ப்படிவாங்க, பேரண்ட்ஸுக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. இப்படி விதத்திலும் பிரச்சனையாக இருப்பாங்க. ஆனால் ஒரு மனிதன் இறைவனுக்கும் கீழ்ப்படியணும், டீச்சருக்கும் கீழ்ப்படியணும், பேரண்ட்ஸுக்கும் கீழ்ப்படியணும். இந்த 3 கீழ்ப்படிதலும் ஒபீடியன்ஸ் இருந்தாலே அவன் முடிந்த அளவுக்கு முன்னேறுவான். அது மட்டும் இல்லை, போகிறோம் அலுவலகத்தில் பார்க்குறோம், வேலை எங்கே வேலை பார்த்தாலும் சரி, அங்கேயும் கீழ்ப்படிதல் இருக்கணும். இல்லைன்னு வச்சுருங்க, அந்த வேலையில் அவனுக்கு ஒரு முன்னேற்றம் ஏற்படாது. அவன் எப்பேற்பட்ட புத்திசாலியாக இருந்தாலும் சரி. இன்றைக்கி உலகத்தில் ரொம்ப தேவை அது, கீழ்ப்படிதல், ஒபீடியன்ஸ். அப்படி இருக்கணும். அதைத்தான் ஆண்டவர் சொல்வார். நீங்கள் பார்த்தீங்கன்னா நோவா காலத்தில் ஆரம்பத்தில் எவ்வளவோ மக்கள் தீமைகள்லாம் செய்தாங்க, வயலன்ஸ் எல்லாம். ஆண்டவருக்கு பார்த்தார், நோவாவை தான் தேர்ந்தெடுத்தார். நீ தான் உத்தமன் சொல்லி நோவாவை தேர்ந்தெடுத்தார். மக்களை எல்லாத்தையும் வெள்ளத்தினால அடித்தார். நோவா காலத்தில் 2 எல்லா இனத்திலையும் 2 செலக்ட் பண்ணி நோவா பையங்க, அவனுடைய ஒய்ஃபு எல்லாத்தையும் அவர் ஒரு பேலை கட்டி கொண்டு வந்தார். மற்றவங்களை எல்லாம் வெள்ளத்தினால அழிச்சிட்டார் ஆண்டவர், அவங்கள தவிர. நீங்கள் பைபிளில் படித்தா தெரியும். ஏன்னா கீழ்ப்படிதல் இல்லை. ஆண்டவருக்கு ரொம்ப முக்கியம் கீழ்ப்படிதல். உலகமே அழிந்தது வெள்ளத்தினால். அவரே அந்த சமயத்தில் சொன்னார், நான் இனிமேல் வெள்ளத்தினால் உலகத்தை முழுவதும் அழிக்க மாட்டேன். வெள்ளத்தினால் இப்போ அழியுது, முழுவதும் அழிக்க மாட்டேன்னு அன்னைக்கே சொன்னார். அதற்கு அறிகுறியாகத்தான் ஆண்டவர் சொன்னார், நான் வானவில்லை மேலே வச்சுட்டேன். இன்றைக்கி வானவில் இருக்கும், அதை பார்க்கும் போதெல்லாம் நான் உலகத்தை வெள்ளத்தினால் அழிக்க மாட்டேன் என்று நோவாவிடம் சொல்லுகிறார் தேவன். கீழ்ப்படிதல் இல்லாதனால தான். இன்றைக்கி பாருங்கள், நிறைய பேர், ஆபிரகாம் பாருங்கள், அந்த காலத்தில் நோவா, அப்புறம் ஆபிரகாம் ஆண்டவர் கீழ்ப்படிந்தார். உன் வம்சங்களையெல்லாம் நிறைய கொண்டு வரும், மணலை எப்படி எண்ண முடியாதோ அதுபோல் உன் வம்சம் இருக்குன்னு சொன்னார் ஆபிரகாம்கிட்ட. அதுபோல் கொண்டு வந்தார். நோவா காலம், ஆபிரகாம், அதுக்கு முன்னால் ஏனோக்கு. இப்படி கீழ்ப்படிதல் உள்ள எல்லாம் அவங்களெல்லாம் சிறப்பாக்கி கொண்டு வந்தார். இன்றைக்கி எவ்வளவோ குடும்பங்கள்லாம் சரி, பேரண்ட்ஸுக்கு குழந்தைகள் கீழ்ப்படியாட்டா எல்லாமே அடிபட்டு போயிடும். அவங்க பிறகு சிந்திச்சு பிரயோஜனம் இல்லை. ஆரம்பத்திலே பேரண்ட்ஸ் சொல்லதை கேட்கணும், ஆண்டவர் என்ன சொல்லுவாரோ அதை கேட்கணும், டீச்சர் என்ன சொல்லுவாங்களோ அதை கேட்கணும். இந்த 3 இதுலையும் கேட்கணும். அதேமாரி நீங்கள் ஆஸ்பத்திரி போகிறீங்க, ஒரு டாக்டர் அட்வைஸ் பண்ணுவார், இதை சாப்பிடணும், இதை சாப்பிடக்கூடாதுன்னு. அது கீழ்ப்படியணும். எங்கேனாலும் அந்த கம்பல்னஸ் இல்லைன்னு வச்சுருங்க, அவுட். அதான் ஆண்டவர் ஒரு வசனம் சொல்லுவார், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் என்னது தேவலோகத்தை, அவங்களுக்கு ஒரு இடம் உண்டுன்னு சொல்லுவார். There is the kingdom of heaven. Blessed is the poor in spirit. There is the kingdom of heaven. ஆண்டவர் சொல்லுவார் வசனத்தில். ஆவியில் எளிமைன்னா என்னது? கம்பல்னஸ்.
பணிவு. அவங்களுக்கு அந்த இடம் உண்டு அங்கேயும் சொல்லுவார். அப்போ நம்ம எவ்வளவு தான் கஷ்டப்பட்டு இங்கே இறைவனை வணங்கினாலும் ஒரு பணிவு, ஒபீடியன்ஸ் இல்லாட்டா அங்கே அவுட். அதான் சின்ன வயசுலேருந்தே இந்த குழந்தைகளும் சரி, பெரியாள் ஆன பொருவும் சரி, எதுவானாலும் சரி ஒபீடியன்ஸ், கீழ்ப்படிதல் இருக்கணும். சிலவங்க பார்த்தீங்கன்னா பணம் நிறைய வந்துட்டுனா கீழ்ப்படிதல் போயிடும். சிலவங்களுக்கு வீரம் நிறைய வந்துட்டு பாடி இல்லை அப்படி இப்படின்னா கீழ்ப்படிதல் போயிடும். நிறைய பேர் எதா வந்தால் கீழ்ப்படித்தல், புகழ் வந்துட்டுனா கீழ்ப்படிதல் போயிடும். அதெல்லாம் உங்களுக்கு டெம்பரவரி தான். அந்த சமயத்தில் எவன் ஒருவன் புகழ் பெற்று கீழ்ப்படுகின்றானோ, எவன் ஒருவன் பணம் பெற்று கீழ்ப்படுகின்றானோ ஆண்டவருக்கு அவனே வெல்வான். ஆண்டவர் அந்த சமயம் பார்ப்பார், நீ இவ்வளவு கிடைச்ச பிறகும் கீழ்ப்படுகிறிய, இன்னும் உயர்த்துவார். ஆகையினால் எப்போவுமே சரி கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம். இல்லாட்டா அதான் லவ் த நைபர்னு சொல்லுவார். இன்னைக்கு அவர் ஒரு வசனம் சொல்லுவார், லவ் த நைபர், லவ் த காட். லவ் த நைபர்னு சொல்லுவோம், ஆனால் நைபர்கிட்ட சண்டை தான் போவோம், கொஞ்சம் மோத்தக்கிறது கரிச்சிருவோம். இது உலகத்தில். ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். ஒரு ஆளுக்கு 3 பையன். அவர் ஒரு கிறிஸ்தவர், சர்ச்சுக்கெல்லாம் போகக்கூடியவர். 3 பையனில் ஒரு பையன் என்ன செஞ்சான், மூத்தவன் ஒரு பொண்ணை காதலித்தான். அந்த பொண்ணு ஏழை பொண்ணு, அவனுக்கு பிடிச்சிட்டு காதலிச்சிட்டான். இவருக்கு பல கோடி அதிபதி, இவருக்கு நைட்டு உறக்க வரல. எவ்வளோ வசதி, எவ்வளோ கோடி கணக்கனுக்கு சொத்து, ஒரு ஏழை பொண்ணை போய் காதலிச்சிட்டானே சொல்லி இவருக்கு வீட்டில் புலம்பல். ஒய்ஃபுக்கிட்ட மகனை கூப்பிட்டு, நீ எந்த காரணத்தை கொண்டும் அந்த பொண்ணை நீ தேடக்கூடாது, நான் இருக்க பொசிஷன் என்ன சொல்லிட்டார். இங்கே போச்சு. எங்கே அவர் பைபிள்லாம் படிக்கக்கூடியவர், எல்லாம் போகக்கூடியது, ப்ராக்டிக்கலாக வரும்போது விட்டுட்டார். ஏழை பொண்ணுன்னு இவர் என்ன செஞ்சார், அவன் முடியாதுன்னு ஒத்த காலில் நின்ட்டான் பையக்காரன். அதே இது இவர் என்ன செஞ்சார், அந்த பொண்ணுக்கு ஆளை அனுப்பி த்ரெட்டனிங் பண்ணார். அந்த வீட்டில் பாவம் ஏழைகள் பயந்துக்கிட்டு ஊரை விட்டே போயிட்டாங்க. நைட்டோட நைட்டு எதுக்கு வம்பு, இவர் பல கோடிக்கு அதிபதி, அவர் சொல்லிட்டு த்ரெட்டன் பண்ணிட்டார். ஊரை விட்டே போயிட்டாங்க. இவனுக்கு பையனுக்கு தெரிஞ்சு போச்சு, எங்கள் அப்பா அனுப்பிட்டாருன்னு அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. அவன் என்ன செஞ்சான், அதுக்கு ஒருபடி மேலே அவனும் ஊரை விட்டு எனக்கு இந்த சொத்தே வேண்டான்னு சொல்லிட்டு அவனும் போயிட்டான். இவர் என்ன செஞ்சிட்டாரு, வீட்டில் பரவாயில்லை, எனக்கு என் மானம்தான் முக்கியம், போனால் போகிறான், இனி இந்த வீட்டில் அவன் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டார். யார், அப்பக்காரன் சொல்லிட்டார். ஆனால் அந்த கூட இருக்க 2 பையங்களும், மற்ற பையங்க பைபிளை படிக்கக்கூடியவன், என்ன தெரியுமா செஞ்சான், எப்பா உன் சொத்தே எங்களுக்கு வேண்டாம், எதுவும் வேண்டாம், நாங்களும் போகிறோம், நீ மட்டும் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டான். எவ்வளவோ சொன்னால் கேட்கல. அவனுங்க காலேஜுக்கெல்லாம் கட் பண்ணிட்டான், நான் போக மாட்டோம், படிக்க மாட்டோம், நீங்கள் அண்ணனுக்கு அந்த பொண்ணை கட்டி வைங்க. என்ன இருக்குது பைபிளில், அது மாதிரி லவ் த நைபர்னு இருக்குது, நீங்கள் அதை கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிறீங்களா, பணம்னு அழைக்கிறீங்களேன்னு ஸ்ட்ரைக் பண்ணிட்டானுங்க. 6 மாதம் காலேஜே போகல. கடைசியில் அவர் என்ன செஞ்சார், விட்டால் சரியாக வராது சொல்லி அந்த பொண்ணை காலி பண்ணிடணும்னு நினச்சிக்கிட்டார். அதையும் இவனுக்கு சொல்லிட்டான், அந்த பொண்ணு மட்டும் ஏதாவது நீ ஆளை வச்சு அனுப்பி காலி பண்ணுன, நாங்கள் எல்லாருமே சூசைட் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டான். உடனே பயந்துட்டார். அந்த பொண்ணையும் அப்பா எல்லாம் கூட்டிகிட்டு வந்து அந்த பொண்ணை அவனுக்கே கட்டி வச்சார். அந்த பொண்ணு அப்புறம் அவரே அந்த பையனுடைய தகப்பனாரே சர்ச்சில் வச்சு சொல்லுவார், நான் என்ன தான் பைபிளை படித்தாலும் ப்ராக்டிக்கலாக வரும்போது என்னால் தாங்க முடியல, ஆனால் ஆண்டவர் எனக்காகவே இந்த வசனத்தை கொடுத்துருந்தார், நான் படித்தேன்,
லவ் த நைபர் நான் சாதாரணமாக நினச்சேன். அதை நான் சும்மா பேசுவேன், பட் ப்ராக்டிக்கலாக கொண்டு வர முடியல. நான் இப்போ நினைச்சேன், இந்த வாழ்க்கை நல்லா இருக்கட்டும். நான் இப்போ தான் முழு கிறிஸ்தவனாகவே நான் ஆகிட்டேன். யார் ஒருவர் தேவன் இயேசு சொன்னதை ஏற்றுக்காமல் நடக்கிறாங்களோ அவங்க எவ்வளவுதான் சர்ச்சைக்கு போனாலும் பிரயோஜனப்படாது. அவர் வார்த்தைகளை எவ்வளோ சூழ்நிலை வந்தாலும் கடைப்பிடிப்பவன் மட்டும்தான் முழு கிறிஸ்தவனாக முடியும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லும் போது எங்கள் உள்ளவங்க எல்லோரும் கண்ணீர் வந்துட்டு. அந்த பொண்ணுக்கும் அந்த ஏழை பொண்ணையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு கண்ணீர் அழுதுட்டு. ஆகையினால் எப்பொழுதுமே நம்முடைய வாழ்க்கையில் சொல்லது ஒன்று, வேதங்களை படிப்பது ஒன்று, நடப்பது ஒன்று இருக்கக்கூடாது. இந்த சம்பவத்தை நடந்த பிறகு சொல்கிறேன். ஆகையினால் obedience to the law, obedience the words of God in our life. Whatever circumstances in our life we are facing, we won't bother about. We have to strictly follow the lines of God, words of God. அதுதான் வாழ்க்கையில் என்றைக்குமே நமக்கு இடம் கொடுக்கும். நம்ம சர்ச்சுக்கு போகிறோம் எடுக்கணும் முக்கியம் இல்லை, வேர்ட்ஸ் ஆஃப் காட் தான் முக்கியம். எனி சர்க்கம்ஸ்டன்ஸ் இருந்தாலும் strictly we have to follow. Then we will get a only blessing we will have in our life. இத்துடன் முடிக்கின்றேன். வணக்கம்.